நம்ம 24 நியூஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு புதிதாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது கலைஞர் கனவு இல்ல திட்டம். இந்த திட்டத்தை பற்றி ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும். இந்த திட்டத்தில் வீடு இலவசமாக எப்படி தமிழக அரசிடமிருந்து நம்ம வாங்குறது, அதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும், முதல்ல இந்த இலவச வீடு எப்படி பெறணும், யாருக்கிட்ட அணுகணும் அப்படிங்கிற தகவல் தான் இந்த பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். முதல் முறையாக நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது மூலமாக தானே வரும். வாங்க இப்போ பதிவு கிளப்பலாம். அதாவது தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையார் பேரில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பெயரில் கலைஞர் கனவு இல்ல திட்டம் அப்படின்னு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், அதாவது முழுமையாக யாருக்கு போய் இந்த திட்டம் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% இந்த குடிசை வாழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இந்த திட்டமானது முழுமையாக போய் சேரும் அப்படின்னு இந்த திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நாடு முழுவதும் பல்வேறு மக்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்ப ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டு வராங்க. இதனை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாக அந்தந்த அரசு அதிகாரிகள் கிராமமாக சென்று அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்கள், அந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களை கண்டுபிடிச்சு, யார் குடிசை வாழ் மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த திட்டமானது முழுமையாக போய் சேரணும் அப்படின்னு தமிழக அரசு உத்தரவு போட்டனால நிறைய அதிகாரிகள் கணக்கெடுப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கணக்கெடுப்பின் மூலமாகத்தான் எல்லாருக்கும் இலவசமாக வீடு கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் கணக்கெடுத்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. குறிப்பாக யார் இந்த திட்டத்தை அரசுக்கு முன்னெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த கிராம தலைவர் இருப்பாங்க இல்லையா, ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பார் இல்லையா, அவர் தான் இந்த திட்டத்தை முன்னெடுக்கணும். எப்போ இந்த திட்டம் அமலுக்கு வருது, இந்த திட்டத்தில் எத்தனை பேரை சேர்க்கலாம், யார் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு அவர் தான் மெயினாக கையெழுத்து போட்டு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் அவர் தான் கையெழுத்து போட்டு கணக்கெடுப்பில் அதிகாரிகள் வரும்போது கணக்கெடுக்கும்போது அவர் தான் அந்த டீட்டெயில் கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா அந்த கிராம தலைவருக்கு தான் தெரியும். இத்தனை குடும்பங்கள், இது ஒவ்வொரு கிராமத்துலேயும் இத்தனை தாய் கிராமம் இருக்கும், அதுக்கு இணையான ஒரு கிராமம் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கிராமம் அல்லது 2 கிராமம் 3 கிராமம் அது மாதிரி இணைஞ்சு இருக்கும். ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பார். அவருக்கு தான் இந்த டீட்டெயில் எல்லாமே தெரியும். இது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அரசு வழங்கின இந்திரா காந்தி திட்டத்தின் மூலமாக வீடு வழங்கியிருக்கலாம், கலைஞர் மூலமாக வீடு வழங்கியிருக்கலாம், அம்மா பசுமை திட்டத்தின் மூலமாக வீடு வழங்கியிருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் மறுபடியும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அரசு இவங்களுக்கு வீடு வழங்கியாச்சு. வீடு இல்லாதவங்களுக்கு தான் இந்த வீடானது முழுமையாக போய் சேரணும். இன்னமும் குடிசையில் வாழக்கூடிய பழங்குடியினர் மக்கள், மூதாதைகள், அந்த வயதானவங்களாம் குடிசையில் வாழ்வாங்க. அவங்களுக்கு இந்த இலவச வீடு பொருந்துமா அப்படின்னா டெஃபினட்டாக பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அவங்களுடைய வாரிசுதாரர் அப்ளை பண்ணால், அதாவது அந்த மூதாதையர் ஒரு 70, 80 வயசில் குடிசையில் வாழ்வாங்க. அவங்களோட பிள்ளைங்க வெளியூரில் இருப்பாங்க, வெளியில் எங்கேயா இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த திட்டத்தில் சேரலாமான்னா கண்டிப்பாக சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெனிஃபிட் அந்த பிள்ளைங்களுக்கு போய் சேரும். அவங்களுக்கு இலவச வீடு கட்டி கொடுக்கப்படும். அந்த மாதிரி நபர்கள்லாம் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் ஊராட்சி தலைவர் தான் இந்த திட்டத்தை முன்னெடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை அல்ல 3 முறை இந்த கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமங்களில் நடத்துவது வழக்கம். அந்த கிராமத்தில் தான் பார்த்தீங்கன்னா, அந்த கிராம சபையில் இந்த விஷயத்தெல்லாம் முன்னெடுப்பாங்க. யாருக்கெல்லாம் வீடு வீடு அலாட் ஆகிருக்குது, என்ன மாதிரி திட்டங்கள் அலாட் ஆகிருக்குது, எவ்வளோ குடிநீர் வசதி அலாட் பண்ணியிருக்காங்க, தார் வசதி எங்கே, சிமெண்ட் ரோடு எங்கே, இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் தமிழக அரசு அவ்வப்போது அறிவிக்கிறதெல்லாம் இந்த கிராம சபை கூட்டத்தில் சொல்லலாம். அதே போல் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு மக்களும் தங்களுடைய குறைகளை கிராம சபையில் முன்னெடுக்கலாம். அரசு அதிகாரி இருப்பாங்க, கிராம தலைவர் இருப்பாங்க, என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்க, என்னென்ன நல்லது பண்ணல, இதெல்லாமே மக்களும் குறைகளை சொல்லுவாங்க. அதே மாதிரி கிராம தலைவர் அவரும் சொல்லுவாப்புல, என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பண்ணலை, இதெல்லாம் பெண்டிங்கு வர வேண்டிய இருக்குது, இந்த திட்டம்லாம் முன்னெடுத்துருக்குறோம் அப்படின்னு அவங்களும் தரப்பு சொல்லுவாங்க. இது கிராம சபை கூட்டத்தில் போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த தலைவரெல்லாம் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த தலைவருக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ, ஏன்னா இது நிறையா கிராமங்களில் நடக்கிற ஒரு விஷயம். அந்த தலைவருக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கெல்லாம் நிலம் இருந்தாலும் சரி, நிலம் இல்லாட்டியும் சரி, பட்டா இருந்தாலும் சரி, ஏற்கனவே அரசு வீடு வழங்கினாலும் சரி, இதெல்லாம் மறைமுகமாக அவங்களுக்கு வீடெல்லாம் வாங்கி கொடுக்குறக்கு சாத்தியம் நிறையாவே இருக்குது. நிறையா பகுதியில் அப்படி தான் நடக்குது. ஒரு சில நல்ல நேர்மையான தலைவர்கள் கிராம தலைவர்கள் ஏழை எளிய மக்களை பார்த்து அவங்களுக்கு வீடு வசதியெல்லாம் வாங்கி கொடுத்து, வீடு கட்டி கொடுத்து, இன்றைக்கும் நிறைய இடங்கள்ல நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில நல்ல தலைவர் இருக்காங்க. காசுக்கு ஆசைப்பட்டு சில தலைவர்களும் அவங்களுடைய
கட்சி சார்ந்த நபர்களாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வேண்டியவங்களா இருக்கட்டும், வீடுகள் வாங்கி கொடுக்குறது, நலத்திட்ட உதவிகள் வந்து வாங்கி கொடுக்குறது, நிறையா சலுகைகள் வந்து அவங்களுக்கு செய்கிறது ஒரு சில தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் நிறையா பேர் அப்படி கிடையாது. ஒரு சில பகுதிகள்ல ஒரு சில தலைவர்கள் அந்த மாரி இருக்காங்க. அதனால மக்கள் நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நிறையா சோசியல் மீடியாக்கெல்லாம் பார்ப்பீங்க. அந்தந்த ஊர் தலைவர், கிராம தலைவர் வந்து சரியில்லன்னு சோ சோசியல் மீடியால வீடியோ எடுத்து போடுறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இது போன்றதான் அரசு நேரடியாக வந்து களத்தில இறங்க முடியாது. இந்த மாரி கிராம சபை கூட்டமாகவோ, இல்ல கிராம தலைவர்கள் கூட்டமாகவோ, இல்ல மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி அந்தந்த கிராமத்தில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோ, இவங்க தான் வந்து இந்த கணக்க கொண்டு போய் கலெக்டர்ட்ட குடுக்கணும். அங்க குடுத்தா தான் அவங்க வந்து தமிழ்நாடு அ அரசுகிட்ட வந்து அவங்க பரிந்துரை பண்ணுவாங்க. இத்தன வீடு இத்தன கிராமத்தில அலாட் ஆயிருக்குது அப்படின்னு வந்து பரிந்துரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வீடு வந்து நேரடியாக உங்களுக்கு வந்து அரசு சார்பாக கட்டிக் குடுக்கவும். இப்படித்தான் வந்து இந்த வீடு வந்து அலாட் ஆகும். ஸோ, அதனால கண்டிப்பா உங்களுடைய கிராம தலைவர் இருப்பாருங்க இல்லையா? அந்த அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. எங்களுக்கு வீடு அலாட் ஆயிருக்குதா? என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாருங்க. ஆன்லைன்லயும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ரிஜிஸ்டர் உங்களுக்கு வந்து குறுஞ்செய்தி வாயிலாக வந்திருக்கும். உங்களுக்கு வீடு அலாட் ஆயிருக்குது அப்படின்னு ஒரு வேள வந்திருக்கலாம். சப்போஸ் வரல அப்படின்னா, நீங்க கிராம தலைவர்ட்ட போய் கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வீடு கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு வேற என்ன பண்ணலான்னு அவர்ட்டயே ஆலோசனை கேட்டீங்கன்னா, அவரே ஒரு நல்ல ஆலோசனை குடுப்பாரு. ஸோ, இப்போதைக்கு கிடைத்த தகவல் இதான். ஆனா, கண்டிப்பா வந்து இந்த குடிசை மாற்று வாரியத்திற்காக தமிழக அரசு எடுக்கப்பட்டதான் கலைஞர் கனவு இல்ல திட்டம். ஸோ, கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வீடு கிடைக்கும்னா, இந்த ப்ரொசீஜர் தான். சார் நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 3 சென்ட் இடம் வந்து குடுத்துருப்பாங்க. சில பேருக்கு பட்டா வழங்காம இருக்கலாம். ஆனா இடம் மட்டும் இருக்கலாம். அந்த நபர்களுக்கு இலவச வீடு கிடைக்குமா அப்படின்னா, இப்போதைக்கு கிடைக்காது. யாருக்குமே வீடும் இல்ல, நிலமும் இல்ல, அப்படி இருக்கவங்களுக்கு தான் 100% முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சார்பாக சொல்லப்பட்டிருக்குது. அதேபோல ஆண்டு வருமானம் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறைஞ்சபட்சம் ஆண்டு வருமானம் 1,00,000லேருந்து 2,00,000த்துக்குள்ள இருக்கணும். இப்ப ஏதோ 3,00,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த 3,00,000த்துக்குள்ள ஆண்டு வருமானம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா அந்த இலவச வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மறுபடியும் சொல்றோம். ஏற்கனவே அரசு வழங்கிய இலவச வீடு யாராவது பயன்படுத்தி இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. புதிதாக வீடு வாசல் இல்லாம கஷ்டப்படுறோம். எங்களுக்கு எங்கேயுமே வந்து வீடு வாசல் இல்ல, நிலம் இல்ல. அரசு சார்ந்த அ இலவச திட்டங்கள் எதுவுமே என்கிட்ட இல்ல. அவங்க குடுத்த நிலமோ, வீடோ எதுவுமே இல்ல அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா 100% கிடைக்கும். நீங்க தாராளமா உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர்ட்ட போய் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நல்ல தீர்வு சொல்வாரு. இதே போல இன்னொரு பதிவில உங்கள மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.